ஹலோ. ஏய் என்னதான் ஆச்சு? இன்னைக்கு லோன் அமௌண்ட் வேற கட்டணும். ஈரோடு போய் பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், என்னாச்சு? நான் பீரோல துணி எடுத்துட்டு இருக்கேன். ஆச்சு அவ்வளவுதான். போனது ஸ்பாட் காசு வாங்கிட்டு வந்துருவேன். பணம் வந்துருமா இன்னைக்கு? எல்லாம் வந்துரும். அதெல்லாம் ஸ்பாட்லயே காசு கொடுத்துருவாங்க. நீ கவலைப்படாத, உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரி என்னமோ பண்ணு. எவ்வளவு தெரியாத புள்ளிங்களா இருக்காங்க. அண்ணா புடவை கொடுத்தா காசு கொடுத்தா கடை இதுதான். ஆமாங்கக்கா, வாங்கக்கா உட்காருங்க. இந்த சாரி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு வரும் பார்த்து சொல்லுங்க. நீங்க 7 சேரி கொண்டு வந்திருக்கீங்க மேடம். இந்த ஒரு சேரி மட்டும் போகாதுங்க. ஏங்கண்ணா? இந்த பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்து ரெட் கலர் வந்தா நாங்க வாங்க மாட்டோம். இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்து ஒயிட் வந்தாதான் மேடம் வாங்குவோம். ஈரோட்லயும் அதிகப்படியா பணம் தரது நீங்க தான் சொல்லி நான் கேள்விப்பட்டு வந்தீங்கண்ணா. ஆமாங்கக்கா. இந்த 6 சேரி எவ்வளவு போகுதுன்னு கேட்டீங்கன்னா 1,99,000 போகுதுங்க. அண்ணா நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்கக்கா. சென்னையில நடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? அண்ணா ஈரோட நம்ம லொகேஷன் எங்கீங்கண்ணா இருக்கு? ஆர்கே ரோடு லலிதா ஜுவல்லரி பக்கத்துலங்க, நாச்சமால் சீக்கு நேர் ஆப்போசிட்டுங்க நம்ம கடைங்க. கடை பேர் வந்து கன்னியாபுரம் சென்டருங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் மறுபடியும் புடவை இருக்குன்னா ஈரோட தான் கொண்டு வரணுங்களா? மேடம் சென்னை, கோவை, ஈரோடு, திருப்பூர் இருக்குங்க நம்ம ஒரு பிரான்ச். கம்மி பண்ணா போதும். உங்க வீட்டுக்கே உங்களுக்கு சேரியை பார்த்துட்டு உடனே கொண்டு கொடுத்து வாங்கிடுவோம். நீங்களும் உங்க வீட்டுல பழைய பட்டு புடவை, கிழிஞ்ச பட்டு புடவை எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கன்னிகா பட்டு சென்டருக்கு வந்து புடவையை கொடுத்துட்டு பணமா மாத்திக்கோங்க. வரேன்.